நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நான் நிம்மதியா இருக்கிறதுங்கிறது இனிமே நடக்காத விஷயம். என் குழந்தைங்களாவது நிம்மதியா இருக்கட்டும்னு தான் இங்க கொண்டு வந்து விட்ட. நான் போறேன். நில்லுமா, எங்கம்மா போற? தெரியல. என்னம்மா விளையாடுறியா? போறேங்கிற? எங்க போறேன்னு கேட்ட தெரியாதுங்கிற? என்னம்மா ஆச்சு உனக்கு? சொல்லுமா, என்ன? இல்லாத்த, நான் நல்லதுக்காக தான் சொல்றேன். நான் இங்க இருந்தா வீணா பிரச்சனை தான் வரும். எங்க வீட்டுல சும்மா இருக்க மாட்டாங்க. என்னம்மா அது பைத்தியகாரத்தனமா பேசுற? நாங்க இருக்க போறதே ஏதோ கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலமாவது எங்க மருமகளோட பேர பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா தலையில கல்ல தூக்கி போடுறிய. இல்ல மாமா, உங்க கூட இருக்க எனக்கு பிடிக்காம நான் அப்படி சொல்லல. பிரச்சனை வருமே தான் சொல்றேன். எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களால சமாளிக்க முடியுமா? அதை பத்தியெல்லாம் நீ ஒண்ணுமே கவலைப்படாத. இப்ப கூட உன்னையும் பேர பிள்ளைங்களையும் கூட்டிட்டு ஸ்ரீலங்கா போய் காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு சக்தி இருக்குமா? ஆனா எங்க பிள்ளைய கொன்னவங்க யாருன்னு தெரியற வரைக்கும் இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுங்கிற வைராக்கியத்துல தான் நாங்க இங்க இருக்கோம். அதே தான் நானும் சொல்றேன். நீங்க சொல்ற அதே கோவம் எனக்கும் இருக்கு. ரெண்டுல ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து நகர மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அத்தை குழந்தைங்கள்லாம் ஊருக்கு போயிடுங்க. என்னம்மா அது? நீ சொல்றது நல்ல கதையா இருக்குதே. நீ பொம்பளை பிள்ளை இங்க இருந்து சமாளிச்சுட்டு இருப்ப, நாங்க அந்த ஊர்ல உட்காந்துட்டு வேடி பார்க்கணுங்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீயும் பேர பிள்ளைங்களும் எங்க கூட தான் இருக்கணும். இருக்கிற நல்ல வேளை அந்த தம்பி நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரம் பாத்தீங்களா? எல்லாம் நல்லதாவே நடந்துகிட்டு இருக்கு. யாரு அவன்? நம்ம விஜயோட ஃப்ரெண்டுமா, சின்ன வயசுல ஒன்னா படிச்சவன். நம்ம ஊருக்கார பையன்தான். வருவான், காட்டுறேன். சரி, உள்ள போமா. எஸ், கமன். வணக்கம் தம்பி. ஓ, வாங்க. என்ன மெழுகுவத்தி வெளிச்சத்தில் உட்காந்து ஹோட்டலில் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி டிம் லைட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. காத்தேன், ரொம்ப தெளிவு. திருட்டு வேலையை கூட இருட்டில் பண்ணக்கூடாதியா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான். என்ன தம்பி, தூங்கிட்டு இருந்தீங்களா? தொந்தரவு பண்ணிட்டோமா? தூக்கமா? அதை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். நாம தூங்கிட்டோம்னா எதிரிங்க முடிச்சுக்குவாங்க. அப்படியே தூங்கினாலும் காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும் தம்பி. இல்லைன்னா மண்டையை போட்டோம்னு இழுத்துட்டு போய் போட்டு குழியை நோண்டி மூடிடுவானுங்க. அப்புறம் தம்பி, இந்த மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் இனிமேல் கிடைக்கும்னு எனக்கு தோணலை. ஐயா என்ன சொல்றாருன்னா, ஜிஜேவை பார்ட்னர்ஷிப்லேருந்து கைட்டு விடணும்னு சொல்றாரு. காத்த ரொம்ப தெளிவு. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? அதான் எண்ணெயை வேண்டான்னு பொண்டாட்டியே தூக்கி வெளியே கூட்டி விட்டா அப்புறம் உங்களுக்கு என்ன தயக்கம்? அது ஒன்றும் இல்லை சார். தாமரம்மா ஜிஜேவை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கல்ல, அதை தான் ஐயா சொல்றாரு. காத்த ரொம்ப தெளிவு. மிஸ்டர் ஆண்டவர், அது உங்க பர்சனல் மேட்டர். புருஷன் பொண்டாட்டி இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. அதை வச்சு நம்ம பிசினஸ் எப்படி டிசைட் பண்றது? அந்த இடத்துல தான் நீங்க தாமரையை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தம்பி. இனிமேல் ஜிஜேவால தாமரையோட வீட்டுக்குள்ள இல்ல, அந்த தெருவுக்குள்ள கூட நுழைய முடியாது.
அது எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? நிச்சயமா மட்டும் இல்லை தம்பி, சத்தியம் பண்ணி கூட சொல்ல முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ அவங்க பிரச்சனை தீர்றதுக்குள்ள ஜிஜே இந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து தூக்கிட்டு தாமரை நம்ம பார்ட்னராக சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுங்க, எந்த சைட்லேருந்து நமக்கு பிரச்சனை வராது. எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும். ஓ, அப்போ நீங்க இந்த ஆங்கிள் யோசிக்கிறீங்களா? இட்ஸ் a வெரி குட் ஐடியா. பட் தாமரை இதுக்கு சம்மதிப்பாங்களா? சம்மதிப்பாங்க. சம்மதிக்க வைப்போம்ல. சார் அதெல்லாம் ஐயா பார்த்துப்பார் சார். முதல்ல நீங்க ஜிஜேவை தூக்குற வழியை பாருங்க. மௌனம் சம்மதம். கதை ஐயா தம்பியே ஓகே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? தம்பி, உடனே ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. உடனேனா எப்படி? ஆற போடுறது ஆண்டவனுக்கு பிடிக்காது தம்பி. இன்னைக்கு நாளைக்குள்ள எனக்கு ஒரு நல்ல முடிவு தெரிஞ்சாகணும். தம்பி, நான் பொறுமையா இருக்கேங்கிறதுக்காக ரொம்ப நாளைக்கு பொறுமையாவே இருப்பேன்னு நினைக்காதீங்க. சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை எடுக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு நல்லது. ஆமாம் சார், ஐயா 1.5 கோடி ரூபா பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு எவ்வளோ நாளைக்கு தான் சார் சும்மா இருப்பாங்க? சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை எடுக்கிறீங்க, அந்த ஜிஜேவை வெளியே தூக்குறீங்க. அப்போ நாங்கள் புறப்படுறோம் தம்பி. என்ன ஜிஜே, என்னாச்சு? போச்சு, எல்லாம் போச்சு. நாம இத்தனை நாள் எது கஷ்டப்பட்டோமோ அந்த செல்போன் கம்பெனி கையை விட்டு போயிடும் போல இருக்கு செல்வி. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த திலீபனை பார்க்கறதுக்கு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். ஆண்டவர் லிங்கம் திலீபனை அவன் பக்கம் இழுத்துட்டான். என்ன பிசினஸ்ல இருந்து கழட்டி விடணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணி பேசி முடிச்சிட்டான். திலீபன் அதை ஒத்துக்கிட்டார் செல்வி. ஏன் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதோ தெரியல. பிரச்சனை ஒரு பக்கம் வந்தா பரவாயில்ல, திரும்பின பக்கம்லாம் அடி. எப்படி ஒரு மனுஷன் சமாளிக்க முடியும்? வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அலை இல்லாத கடலும் இல்ல, பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல. அதுக்காக ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆண்டவர் லிங்கம் பத்தி தெரிஞ்சது தானே, இப்படி எல்லாம் அவன் பண்ணுவான்னு எதிர்பார்த்தது தானே. அதை எதிர்பார்த்ததுதான். ஆனா திலீப் அந்த பக்கம் சாய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. எல்லாம் பணம். கண்டிப்பா திலீபன் அப்படி செய்ய மாட்டாரு. ஏற்கனவே ஒரு தடவை ஆண்டவர் லிங்கம் அவரை பிளாக்மெயில் பண்ணும்போது அதுக்கு அவரு உடன்படலையே. என்ன செல்வினி, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்னு சொல்றேன். இது பாருங்க, கண்ணால பாக்குறதும் காதாலும் கேக்குறதும் வச்சு எந்த முடிவுக்கும் வராதிங்க. நான் திலீபனை பார்த்த வரைக்கும் பழகின வரைக்கும் அவர் அப்படிப்பட்டவரா எனக்கு தெரியல. நீ புரியாம பேசுற. விஷயம் கைமீறி போயிட்டு இருக்கு. இப்ப எதுவும் கைமீறி போல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. நான் தாமரை கிட்ட போய் பேசுறேன். தாமரை கிட்ட பேசினா பிரச்சனை தீந்துருமா? கண்டிப்பா அவகிட்ட போய் பேசினா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். தாமரை ஒரு துருப்பு சீட்டா வச்சு எல்லாரும் ஆட்டம் போடுறாங்கல்ல, அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். தாமரை கிட்ட பேசினா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆண்டவர் சார், கம்யூனிகேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் மிஸ்இன்டர்பிரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
டோட்டல் ஐடியாவே ஃப்ளாப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் A to Z கிளாஸ் பீப்புள் இருக்காங்க. இப்போது நம்ம எய்ம் என்னென்னா அவங்க எல்லா நீட்ஸையும் நம்ம கேட்டர் பண்ணணும். இதை பாருங்கள், அதனால டோட்டலாக டிஃப்ரெண்ட் செல்ஃபோன் மாடல்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இதான் நம்ம ஃபேக்ட்ரியோட பிளான், இதான் நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட், இது நம்ம சர்வீசிங் யூனிட். இது மாதிரி தனித்தனியாக. அது மட்டும் இல்லை, இப்போது நம்ம சிட்டியில் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறோம். ஷோரூம் வந்து ஹைடெக்காக இருக்கணும். இப்போது கஸ்டமர் உள்ளே வராருன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஆகணும். தம்பி, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் மூளைதானா, நீங்கள் மூளை. நீங்கள் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்களாம் படித்தவங்க, நான்லாம் படிக்காத காட்டு போய் எனக்கு என்ன தெரியும்? இந்த பாருங்கள், நான் கேட்குற ஒரே கேள்வி, எப்போ ஜிஜேவை இந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து கைட்டு விட போகிறீங்க? ஏன்னா இந்த பெருங்காய பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது பெருங்காயம் தீந்து போனதுக்கப்புறம் கூட வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நான் இங்கே உள்ளே நுழையும் போதே அந்த ஜிஜே இங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கியா? என்னடா கதை? ஆமாங்க ஐயா, கரெக்டாக சொன்னீங்க ஐயா. என்னடா அங்கே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நான் கரெக்டாக சொன்னேங்கிற? அங்கே பார்த்தாலும் நீங்கள் சொன்னதை காதால் கேட்டேங்க ஐயா. சொல்லுங்கள், எப்போ கைட்டு விட போகிறீங்க? இதை பாருங்கள் மிஸ்டர் ஆண்டவர், நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் ஹோட்டலில் வந்து எங்கிட்ட சொன்னீங்க பாருங்கள், அப்போவே நான் மென்டலாக ஃபிக்ஸ் ஆகிட்டேன். என்ன, அதுக்கான டைம் இன்னும் வரல, சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஐயா, நீங்கள் மனுஷன் ஐயா, வாங்கின பணத்துக்கு துரோகம் பண்ணாத மனுஷன் நீங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா. பாதாயே, தம்பி வந்து இந்த செல்ஃபோன் கம்பெனி விஷயமா விலைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் ஒன்று கூட கூப்பிடணும்னு நினச்சா அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. எதுக்கு தேவையில்லாதவங்க இங்கே இருக்காங்க? யாருமே தேவையில்லாதவங்கன்னு சொல்ற? சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது தெரியும். அம்மா, நீ தம்பி தான் சொல்றேங்கிறது எனக்கு தெரியுது. அவர் தாம்மா இதில் மெயின் பார்ட்னர். அவரே இங்கே இல்லைன்னாக்கா இந்த இடத்துல இவங்க நிற்க கூடாது. தமரே, இங்க பாருங்க, நீங்க எம்எல்ஏ கோவப்படுறது எந்த விதத்திலயும் சரி கிடையாது. நான் அன்னைக்கு உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். மரியாதையா பேசும்போது வெளியே போயிடு. தமரே, வேலை நடந்துட்டு இருக்கு. ஃபேக்டரியில என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எல்லா டீடைல்ஸும் எனக்கு தான் தெரியும். அதுவும் இல்லாம நான் யார் வீட்டு இடத்துல யார் பிசினஸ் பண்றது? இந்த பாருங்க தாமரை, ப்ராப்பரா கான்ட்ராக்ட்னு ஒன்னு சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன கான்ட்ராக்ட்? எதுல சைன் பண்ண? ஜிஜேவோட செகண்ட் வைஃப்க்கு புருஷனை நடிக்கிறதுக்கா? அம்மாடி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திலீபன் தம்பி அப்பாவி. அந்த ஜிஜே தான் உன்னை ஏமாத்துறதுக்காக செல்விக்கு புருஷனை வேற நடிக்க சொல்லியிருக்காரு. இவரும் வேற வழி இல்லாம அவர் பேச்சை கேட்டு நடிச்சு விட்டாரு. என்ன பண்ண சொல்ற? அவர் சொன்னா இவன் கேட்டுடுவானா? நாளைக்கு ஜிஜே எனக்கு புருஷனாக நடிக்க சொன்னா அதுக்கு நடிப்பானே இவன்? எப்ப இவன் இன்னொருத்தரோட பொண்டாட்டிக்கு புருஷனை நடிச்சானோ அப்பவே இவனும் ஜிஜே மாதிரி ஃப்ராடு தான். இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. கெட் அவுட். அம்மா, நான் அனுபவிச்சேன். நான் சொல்றத கேளுமா. இவரே ஜிஜேவை இந்த பிசினஸ்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு. இவனுக்கும் ஜிஜேக்கும் பகன்னு நீங்க நம்புறதும் அந்த நம்பிக்கை துரோகி செல்வி விஷயத்துல நான் நம்பி கேட்டதும் ஒண்ணுதான். முதல்ல ஏன் இடத்துல வியாபாரங்கிற பேர்ல இவங்க நிக்க கூடாது. அவனை வெளியே போக சொல்லுங்க. அம்மா, பர்சனல் விஷயம் வேற, வியாபாரம் வேற. எந்த சமாதானம் எனக்கு வேண்டாம். யார் சொன்னாலும் சரி, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலதான். தட்ஸ் ஆல். அம்மா, சொல்றது வேற யாரும் இல்லம்மா, ஆண்டவர் லிங்கம். உங்களுக்கும் அதே பதில் தான். தயவு செஞ்சு வெளியே போக சொல்லுங்க. போயிடுங்க. சாரி தம்பி, வாங்க. நான் என்ன எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டாங்க. நான் சாகர வரைக்கும் என் மனசுக்குள்ள அப்படியே வச்சிருப்பேன். நான் எதையும் அவ்வளவு சீக்கிரமா மறக்க மாட்டேன். அண்ணி,
என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? இத பாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி உண்மையா நடந்துகிட்டா நான் கை கொடுத்து தூக்குவேன். ஆனா என்கிட்டயே துரோகம் பண்ணாங்கன்னா தூக்குன கை அப்படியே விட்டுருவேன். என்ன நினைச்சிட்டாங்க என்ன பத்தி? அக்கா, ஏன் அமர், உங்க அப்பா மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? அவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு? அக்கா என்னக்கா சொல்றீங்க? அப்பா எதுவும் தப்பா நடந்துக்கிட்டாரா? பிடிக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். அப்படிப்பட்டவனா என் கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்கணும். ஆனா உங்க அப்பா அந்த டிராமா பண்றவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னு கேக்குறாம அவனோட லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சுல்ல. அவன் ஒரு கோல்மால் பாட்டின்னு இன்னும் ஏன் சாகவாசம் வச்சுக்கணும் அவன்கிட்ட? அக்கா நீங்க கோவப்படாதீங்க அக்கா. நான் அப்பா கிட்ட பேசுறேன். உங்களுக்கு பிடிக்காதது நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். என்ன ரஞ்சினி, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம வாய் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன நீ சொல்றது? நான் எது சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல, விடுங்க. என்ன என்ன நான் கேட்கல அனி, இது ஒன்றும் இல்லை. உங்களோட வீக்னஸை எல்லாரும் புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, அதான் இப்படி ஏமாத்துறாங்க. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து குழைய பேசினா உடனே நீங்க அவங்க பண்ண தப்பை மறந்துடுவீங்க. அண்ணி, நியாயமா இருக்கிறவங்க கொஞ்சம் ரஃபா பேசதான் செய்வாங்க. உங்களுக்கு கோபம் வருது. நான் அந்த மாதிரி யார்கிட்டயும் நடந்துக்கலையே. நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லுங்க. நீங்க பேசின வார்த்தைகளை மறக்காம இன்னும் மனசுல சங்கடத்தோட ஒருத்தவங்க இருக்காங்க. யாரு? மாயா. அண்ணி, உங்களுக்கு தெரியாம இந்த வீட்டில் நடந்த இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன? அது என்னன்னு சொல்லு. இன்னும் என்னென்ன என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கீங்க? இல்ல, நீ சொன்னா நீங்க திட்டுவீங்க, அதான். திட்ட மாட்டேன், சொல்லு. அண்ணன் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மாயாவியும் பொண்ணு கேட்டாரு. ஆனா அண்ணனுக்கு இது 2ஆம் தாரம்னு மாயாவுக்கு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நீ முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டாங்களா? அவங்க மறுத்த சந்தர்ப்பத்தை செல்வி பயன்படுத்திக்கிட்டாங்க. பின்ன யோசிச்சு பாருங்க, நீ ஐஸ்வர்யா இத்தினோண்டு பொண்ணு, பச்சை குழந்தைக்கு தற்கொலை என்ன வருமா சொல்லுங்க? அந்த அளவுக்கு சின்ன குழந்தைங்களை கூட அவங்க உசுப்பேத்தி விட்டுருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஐயோ, நான் வேற எதுக்கு இதை பத்தி பேசிட்டு இருந்தா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நான் தான் கெட்டவளாயிடுவேன். உங்க அண்ணன் பொண்ணெல்லாம் வேற பார்த்தாரா? பின்ன படுத்த படுக்கையா கிடந்த என்ன வீட்டுல வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை வேஷம் வேற போட்டாரா? அப்ப நான் சுய நினைவு இல்லாம இருந்தப்போ என்னை சுத்தி சுத்தி வந்தாருன்னு சொன்னதெல்லாம் பொய். அப்படியே வந்தாலும் இன்னும் எத்தனை நாள்ல போய் சேர்ந்துருவேன்னு காத்துட்டு இருந்திருக்காரு. என்னம்மா பிளான் பண்ணி டிராமா பண்ணிருக்காரு. என்ன நம்ப வைக்கிறதுக்கு மாயாவியும் திலீபனையும் சேர்த்து வச்சு புது கதை வேற. எல்லாத்தையும் நம்பி இத்தனை நாள் நான் முட்டாளா இருந்திருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல மாயாவை பாராட்டணும் அண்ணி. இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண டைம்ல உங்களுக்கு வேற ஓட முடியாம இருந்துச்சா? அப்போ உங்களை பார்க்க வந்திருந்தாங்க. பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐயோ, சத்தியமா இந்த தெய்வத்துக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது, இதுக்காக என் வாழ்நாள் பூரா நான் கல்யாணம் ஆகாம இப்படியே இருந்தாலும் பரவாயில்லன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ணி பாத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய மனசு அந்த பொண்ணுக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க அண்ணி. என்ன கொஞ்சம் மற்றவங்களுக்குலாம் பார்க்கறதுக்கு வெளிப்படையா ஜாலியா பேசுறாங்கல்ல, அது தப்பா தெரியுது. உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க இன்னைக்கு நம்ம வீட்டு ஆளுங்களாலேயே ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. பாவம். அடுத்தவங்க வாழ்க்கைக்கு ஆசைப்படாத அந்த பொண்ணுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாம். இனிமே என்னத்தை உதவி பண்ண முடியும்? அவங்க தான் ஜெயிலில் உட்காந்துருக்காங்களே. மாயாவை வெளியில கொண்டு வரலாம். எனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கே கஷ்டப்பட்டு பெயில் எடுத்தேன்.
இந்த மாதிரி உண்மையானவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா? கண்டிப்பா மாயாவை நான் பெயில் எடுப்பேன். அந்த வீடு ஐயோ, இவன் எதுக்கு இங்க வரான்னு தெரியலையே. தாமரை இருக்காங்களா? அம்மா மேல இருக்காங்கம்மா. அண்ணி, அண்ணி ஒரு நிமிஷம். அண்ணி, இது செல்வி வந்துகிட்டு இருக்காங்க. உள்ள வர சொல்லட்டுமா அண்ணி? கோவப்படாதீங்க அண்ணி, எதுக்கும் உங்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்ல. அவ உள்ளேயே வரக்கூடாது. நான் வீட்ல இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சரி அண்ணி. இதுக்கு தானே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவளை இன்னைக்கு இருக்குடி உனக்கு. டேய், இந்த வேலைக்காரங்களாம் எங்கப்பா போனீங்க? நான் இந்த வீட்டில் இல்லைன்னொன்னே உங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சா? அதான் உங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள எங்க போறீங்க? இந்த பாரு, இந்த ஆட்டம் ஆர்டர் எல்லாம் வேலைக்காரங்க ரேஞ்சோட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கோங்கிறீங்க. அப்போ இதையே நானும் உங்களுக்கு சொல்லலாம்ல. செல்வி, இனிமே நீங்க பழசெல்லாம் மறந்துட வேண்டியதுதான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, தாலி சென்டிமெண்ட்டு இதோடலாம் இனிமே இங்கே வராதிங்க என்ன? அதை நீ சொல்லாத. வேற யார் சொல்லுவாங்க? தாமரை என்ன பார்த்து என்கிட்ட சொல்லட்டும். எங்க 2 பேருக்கு நடுவுல முதல்ல நீ வராத. அட, நான் நிச்சயமா வரமாட்டேங்க. தாமரை, அண்ணி இங்க இல்ல. அவ இங்க தான் இருக்கா, பார்க்காம போக மாட்டேன். ஐய, அவங்க என்னங்க இத்தினோண்டு பொம்மையை ஒளிச்சு வச்சு விளையாடுறதுக்கு கிண்டல் பண்றீங்க? இந்த பாரு, இந்த கேலி கிண்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் நல்லவங்களுக்கு மட்டும்தான் நல்லவ. ரொம்ப பேசுன. நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க, நான் சொல்றத நம்புங்களேன். அவங்களே பாவம் இந்த கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க. மாயாவை எப்படியாவது பெயில கொண்டு வந்துடணும்னு பாக்குறாங்க. என்னாச்சு? ஓ, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இல்ல? அன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுல, சோதனை மேல சோதனை. கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்களால மனசு தாங்க முடியல, ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க. அதான் என்கிட்ட கூட புலம்பிட்டு இருந்தாங்க. போடி, நன்றி கேட்டவங்களெல்லாம் பெயிலில் கொண்டு வந்தோம், நன்றி உள்ளவங்களுக்காவது உதவி செய்வோம் தான், எப்படியாவது மாயாவை வெளியில் கொண்டு வரணும்னு ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அவங்க நினச்சி விசாரிச்சிருவாங்க, உங்களுக்கு தான் தெரியுமே. நீங்கள் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க. ஏன்னா மாயா வெளியில் வர்றது அவருக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். சனி என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எமனையும் தேடி போய் கூட்டிட்டு வர போறாளா? ஹலோ, என்னது சொல்ல கேட்காம நீங்க பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்து டேரா போட்டுட்டு இருக்கீங்க? செல்வி அவங்க வீட்ல இல்லங்க, நீங்க வெயிட் பண்றது வேஸ்ட், வெளியில போயிட்டாங்க, நீங்க கிளம்புங்க. நீ சொல்ற மாதிரி தாமரை வெளியே போயிருந்தானா அவ வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். உண்மையை சொல்றதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நீ போய் உன் வேலையை பாரு. இது என்னங்க கூத்தா இருக்கு? கட்டின புருஷனாலேயே இந்த வீட்டில் அதிகாரம் பண்ண முடியல, என்னமோ நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. நேரம் நீ சொல்லி நான் கேட்க வேண்டியதா போச்சு. ஆமா செல்வி, பரமசிவன் கழுத்துல இருக்கும்போது தான் பாம்பு சௌக்கியமானு கேட்க முடியும். எப்படி கருடா சௌக்கியமானு கேட்க முடியும்? நீங்க இருந்த இடத்துல நான் இருக்கேன், நான் இருந்த இடத்துல இப்போ நீங்க இருக்கீங்க. அதனால நீங்க கேட்டுதான் ஆகணும். செல்வி, தாமரணி இப்ப என் கைக்குள்ள. அதனால நீங்க என்னதான் தலையில நின்னாலும், இப்போன்னு இல்ல என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டுல உங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. பூஜா, என்னடி சாப்பிட கூட கீழே வர மாட்டியா? ஏன் இந்த மாதிரி உயிரை வாங்குற? கீழே வந்து சாப்பிட வேண்டியதானே?
ஐயோ உன்னோட பெரிய தொந்தரவா இருக்கே. உனக்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாடிக்கும் கீழேக்கும் ஏறி இறங்கி நானே டயர்டா இருப்பேன் போல இருக்கு. நீ ரூமை மாத்தி தொலைன்னா கேக்குறியா? நீ பாட்டுக்கு ஹாயா மேல. பூஜா நீ மேல தாண்டி இருந்த. ஏண்டி அவ்வளவு கத்துறேன்? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? கீழே தான் இருக்கேன்னு. சரி வா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வா. ரஞ்சி, ஓ முன்னாடி நான் இப்பதானே சாப்பிட்டேன். சி என்னடி சூப் தானே குடிச்ச? அதெல்லாம் ஒரு சாப்பாடா? வாடி. அம்மா நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் தரோவா இருக்கேம்மா. இந்த இங்கிலீஷ் போய் மட்டும்தான் நல்லா படிக்கவே முடியல. சொல்லித்தாங்கம்மா. அம்மா உங்களை தாம்மா கேட்குறேன், சொல்லித்தாங்கம்மா. அண்ணி என்ன நீ? செல்வி இங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள பெரியவங்க பேசும்போது வாய்ப்பா கூடாதுமா. படி. இன்னைக்குள்ள போக மாட்டாங்க போல் இருக்கே அண்ணி. உங்களை பார்க்காம போறது இல்லைன்னு பிடிவாதமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவளை விட பிடிவாதக்காரின்னா அவ எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி முகத்தை பாக்குற மாதிரி இல்ல. அத்தை செல்வி அம்மா வந்திருக்காங்களா? கூட குழந்தையும் வந்திருக்கா. ஐயோ உள்ளே போட்டு யாருடி அம்மா உனக்கு? இனிமே அந்த வார்த்தை சொன்னா கொண்டு போட்டுடுவேன் ராஸ்கல். இல்லம்மா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னடி பார்த்து ரொம்ப நாள்? அண்ணி 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 யாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு? எப்படி இருக்கு நீ அடிக்கிறீங்க? எப்படிங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? என்ன நீ கண்ணு தொடச்சுக்கடா, அழாத. ஏன் நீ நாம அவங்க மேல வெறுப்புல இருக்கோங்கிறதுக்காக நம்ம பிள்ளைய போட்டு அடிச்சா அதுங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அவங்கள நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு. அவங்க சாப்பிடாம கூட அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அண்ணே. உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க. அவ முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. பேசி வேற கேட்கணுமா? நான் சொல்லிட்டேன், நீ எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். அவங்க காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு ஒரு தடவை கேட்டுட்டு வந்துருங்களேன். என்ன சொல்ல போறா? என் மேல எந்த தப்பும் இல்ல, உன் குழந்தைங்களுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்ல போறா. செஞ்ச தப்ப யார் இந்த காலத்துல ஒத்துக்க போறாங்க? அதுவும் இவளுக்கு சொல்லியா தரணும்? என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்துவா. நினைச்சாவே எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ என்ன அவளுக்கு என்னமோ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? வக்காலத்துல வாங்கல நீ. ஐயோ உங்களுக்கு பிடிக்கலன்னா அது எனக்கும் சத்தியமா பிடிக்காது. அது யாரா இருந்தாலும் சரி. பாத்தீங்கல்ல அன்னைக்கு நீங்க அண்ணனை கழுத்தை பிடிச்சு போடான்னு வெளியில தள்ளும்போது கூட நான் பேசாம தானே நீ இருந்தேன். இவங்கெல்லாம் எனக்கு ஏமாத்திரம். சரி 1000 தான் இருக்கட்டுமே அண்ணி, மனசு கேட்க மாட்டேங்குதே. என்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு அம்மா பாவம் அப்படியே அடம் பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாவமா இருக்கு அண்ணி. பகன்னு வந்ததுக்கு அப்புறம் பாவ புண்ணியம் எல்லாம் இனிமே பார்க்க கூடாது ரஞ்சினி. போதும், நான் பண்ண புண்ணியத்துக்கு அனுபவிக்கிறது போதும். அதெல்லாம் வாஸ்தவம் தான் அண்ணி, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இல்லைன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வெறுப்பு வந்திருக்குமா? ஆனா ஏதோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்க 2 பேருக்கு நடுவில் பூந்து நான் டபுள் கேம் ஆடுறதா அவங்க அவ சொல்றாளா? டபுள் கேம் ஆடுறது எப்படின்னு அவளுக்கு தானே அத்துப்படி. உன்னை பத்தி எனக்கு தெரியும் ரஞ்சினி. உங்களெல்லாம் ஒதுக்கிட்டு அவளை தலையில தூக்கி வச்சு ஆடினேன் பாரு. என்ன சொல்லணும்? மரியாதையா போ சொல்லவள. ஒருவேளை நான் வெளியே வந்து அவளை பார்த்துட்டேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அம்மா ரஞ்சினி அத்தை கூட என்னையும் சச்சினையும் அடிப்பாங்க. ஆனா அவங்க அப்படி இல்ல, நல்லா பாத்துக்குவாங்க தெரியுமா? வாய் மூடுறி. அவ வீட்டுக்குள்ள வந்து நினைச்சதை சாதிச்சதுக்கு நீங்களும் ஒரு காரணம். ரஞ்சினி அத்தை அப்படிதான் உங்களை அடிப்பா. ஏன்னா உங்க மேல உண்மையான அக்கறை இருக்கு. அவளுக்கு நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதா முக்கியம். ஆனா அவ அப்படி இல்லை. உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக உங்க அப்பாவை வளைச்சு போடுறதுக்காகவும் அவ நாடகம் ஆடி இருக்கா. அம்மா இல்லம்மா. ஏய் கூட கூட பேசுனே பிச்சிருவேன். படிடி. ஐயோ சரி விடுங்க, நீ எதுக்கு? பாவம் அதுங்களுக்கு என்ன ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. அதனால நான் பண்றதெல்லாம் கோவமா தான் வரும். நம்ம அவங்க நல்லதுக்கு சொல்றோம். பிள்ளைங்க தானே, அதுங்களுக்கு தெரியாது, விடுங்க.
சரி அண்ணி, நீங்க சாப்பிடுங்களேன். எனக்கு வேண்டாம். ஓ, ஏன் நீ அவங்க சாப்பிடாததுனால நீங்களும்? அவளுக்கா நான் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லல ரஞ்சினி. அவ சாப்பிடாம பட்னியை கடந்து செத்த கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன அம்மா சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு உங்ககிட்ட 6 மணிக்கு பர்மிஷன் கேட்டேம்மா. போயிட்டு வா, நான் நாளைக்கு காலையில வந்துடணும். சரிம்மா. இந்த பாரு, அப்படியே அங்க ராத்திரி தங்கிட்டு காலையில ஃபோன் பண்ணி வர முடியல அது இதெல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? சரிம்மா. எதுக்கு செல்வி இப்படி அடம் பிடிக்கிறீங்க? எங்க அண்ணியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், மாற மாட்டாங்க. ஸோ இந்த ஜென்மத்தில் நீங்க அவங்கள பார்க்க முடியாது. கிளம்புங்க. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். செல்வி, செல்வி, எப்பமா வந்த? காலையில. காலையில வந்தியா? என்னம்மா அப்படி வழியில துடிச்சிட்டு இருக்க? என்னாச்சுமா? காலையில இருந்து தாமரையை பார்க்கறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னம்மா அது? காலையில இருந்து பச்சை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, அதை விட்டுட்டு ஏமா அப்படி உன்னையே சிரமப்படுத்திக்கிற? அம்மா, தாமரை பார்க்காம நான் போக மாட்டேன். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. தாமரை உன்னை பார்க்க மாட்டா. நீ படுற கஷ்டம் அவளுக்கு புரியாது. இல்லப்பா, நான் எடுத்து சொல்றேன். ஒரே ஒரு தடவை தாமரையை வர சொல்லுங்க, நான் சொல்றேன். செல்வி, வேண்டாம்மா. நீ இப்போ படுற வேதனையே என்னால் பார்க்க முடியல. அவளும் வந்தாண்டா என்னென்ன பேசுவாளோ, அந்த அவமானத்தை நீ தாங்க வேண்டாம்மா. செல்வி, நான் சொல்றதை கேளும்மா. போதும், இந்த வீட்டுக்காக நீ பட்ட கஷ்டங்கள்லாம் போதும். உன் மேல தப்பு இல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நன்றியை மறந்துட்டாங்கம்மா. சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இல்ல இல்லப்பா, என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை நான் சொல்லணும். இல்லைன்னா அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. கவலைப்படாதம்மா. உண்மை எது, பொய் எது, நியாயம் யார் பக்கம்னு நிச்சயம் ஒரு நாளைக்கு தெரியும். யார் எப்படியோ. செல்வி, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன். அம்மா, ராவணனுக்கு தம்பியா பிறந்தாலும் விபீஷணனுக்கு ராமன் மேலதான் பக்தி ஜாஸ்தி. அதே மாதிரி தான்மா நானும். இருக்கிற இடம் வேற வேற இருந்தாலும் பாசம் இல்லைன்னு நினைச்சுக்காதம்மா. சூழ்நிலையும் விதியும் விளையாடிச்சே தவிர மத்தபடி நான் பண்ண தப்பு என்ன இருக்கு? அது தாமரை புரிஞ்சுக்கணும் இல்ல? இருந்துகிட்டே இல்லைங்கிறாங்க, கதவு வேற சாத்துறாங்க. நான் என்ன? அம்மா, இந்த வீட்டில் யானை விழுந்தா தந்தம் லாபம், புலி விழுந்தா தோல் லாபம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான்மா நிறைய பேர் இருக்காங்க. உன் வார்த்தை எடுபடாது. கொஞ்சம் பொறுமையா இருமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போம்மா, போய் குழந்தைய கவனிம்மா. கிளம்புமா. தாமரை இப்படி திடீர்னு ஆஃபீஸ்க்குள்ள வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பாவங்க அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் ஆண்டவன் ஷாக்கா இருப்பானே. ஆமா நிரஞ்சன், அதனால என்ன பிரயோஜனம்? ஃபியூச்சர்ல அவனை காலி பண்றதுக்காக நம்ம எவ்வளவு பெரிய பிளான்லாம் வச்சிருந்தோம். இப்போதைக்கு அதெல்லாம் கெட்டு போச்சே. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. செல்வி போய் தாமரை கிட்ட பேசினாங்கன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. முடிவு கிடைச்சதுன்னா நம்ம பிளானுக்கு ஒரு ஆரம்பம் கிடைக்கும். ஓ சாரி, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் மறந்துட்டேன். நான் அவசரமா கிளம்பணும். சரி. திலீபன், காஃபி போறேன்னு சொன்னா சாப்பிட்டு போயிடலாமே. இன்னொரு நாள் சாப்பிட்றேன், ரொம்ப அர்ஜென்ட் மீட்டிங். ஓகே சரி, ஓகே. எங்க அவரு?
உன் காஃபி சாப்பிடாம தப்பிச்சுக்கிட்டாரு. இந்தா இன்னொருத்தன் வந்துட்டானே மாட்டிக்கிறதுக்கு. வாடா பிரபா. வாங்க. அவர் தப்பிச்சுக்கிட்டாரு, இவன் மாட்டிக்கிட்டான். காஃபி சாப்பிட்றா. இந்தாங்க காஃபி. இல்லண்ணே ஏண்டா என் வீட்டுக்கு இப்பதான் வழி தெரிஞ்சா? என்னடா ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? என்னாச்சு? அண்ணன் தாமரை அக்காவை பார்க்கறதுக்கு செல்வி அக்கா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. தாமரை அக்கா வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு நம்ம அக்காவை பார்க்காம அவாய்ட் பண்ணிருக்காங்க. நம்ம அக்காவை அவங்களை எப்படியாவது பார்த்துட்டு தான் வருவேன்னு அவங்க வீட்டு ஹால்லேயே வெயிட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு நேரம் தெரியுமா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். இப்பதானே நம்ம அக்காக்கு குழந்தை பிறந்திருக்கு, பச்சை உடம்பு. ஒரு வாய் தண்ணி குடிக்கிறியான்னு கூட அவங்க வீட்டுல யாரும் கேட்கலையான்னு. அந்த குடும்பத்துக்காக தானே நம்ம அக்கா வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம அக்காவை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன கெட்டது பண்றவங்க எல்லாம் மேல மேல போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நல்லது நினைச்ச நம்ம அக்கா ஏன் இப்படி அவமானப்பட்டு இருக்காங்க? கடவுள்னு ஒருத்தர் இருக்கானு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு. இத்தனை நாள் தாமரை அக்கா சுயநினைவு தான் இல்லாம இருந்தாங்க. இப்ப சுயநினைவு வந்துருச்சு, சுய புத்தி அவங்கள விட்டு போயிடுச்சு. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க சொல் பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க இல்லைன்னு, எல்லாரும் கெட்டவங்க, கெட்டதா தான் சொல்லுவாங்க. தாமரை அக்காக்கு நாம தானே உண்மையை புரிய வைக்கணும். எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம அக்காவோட கல்யாணம் நடந்துச்சு, என்ன மனநிலைமையில நம்ம அக்கா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்கிறத நாம தானே அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். தமிழ்நாட்டில் பல விழாக்கள் கொண்டாடுகிறோம். அவற்றுள் பொங்கல் விழாவும் ஒன்று. பொங்கல் பெரியலா இல்ல சின்னலா? அதான் போட்டிருக்கேன். விழாவும் ஒன்று. தாமரை சாப்பிட்டியா? அப்புறம் வா சாப்பிடலாம். இதை பழசில மனசுல வச்சுட்டு சாப்பிட உடம்பு கெடுத்துக்காத வா. என்றும் தமிழர் திருநாள் கூறுவார். அக்கா நீங்க கவலைப்படாதீங்க அக்கா. சிட்டில ஒரு பெரிய லாயரை பார்த்துருக்கேன். அவர்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கேன். அக்கா இப்பெல்லாம் டைவர்ஸ் வாங்குறது ரொம்ப சுலபம். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா பதிலடி கொடுத்துதான் ஆகணும். அட என்ன நீங்க டைவர்ஸ் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? doesn't sound nice, you know. தாமரை நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதை மேலும் பெருசுபடுத்தி கோர்ட்டு கேஸுன்னு போனோம்னா நம்ம குடும்ப மானம்தான் போகும். இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க சத்யா. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் தான் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம். அதான் நாரி போச்சு. அப்புறம் என்ன? ஐயா நான் தம்பி கூட வீட்டில் தான் ஐயா இருக்கேன். இன்னொரு 1/2 hourல வந்துடுறேன் ஐயா. சரிங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. ஏய் எங்கே போகிற? யார் வீட்டுள்ள யார் போகிறது? நாயை குளிப்பாட்டி நகை போட்டு நடு வீட்டுக்குள்ளே வச்சுருக்கானுங்க பாரு முட்டா பசங்க. யார் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு யார் தடுக்க? ஏய் அனாவசியமாக பேசாத, ஒழுங்கா வெளில போ. ஏய் நீயே ஒரு அள்ள கை. நீ யாரையும் எங்களை வெளில போக வெளில போடா நாய். எதுக்குடா உள்ள வந்தீங்க? போங்கடா வெளியே. இங்க பாருங்க. போங்கடா. நாங்கள் ஒன்று எச்சையில ஒட்டி இருக்கிற சாப்பாடு திங்க வந்த நாய்ங்க இல்லை. ஐயோ அம்மா, எங்கள் அக்காவுக்கு இடம்ல அந்த வீட்டில் எங்களுக்கு மட்டும் நிற்கணும்னு ஆசையா என்ன? பின்னதுக்கு வந்தீங்க? உங்க அக்கா தூது விட்டாளா? தாமரையை கையெடுத்து கும்பிட்டு காலை பிடிச்சி கெஞ்சி என்னை ஏத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டாளா? போங்கடா. அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட இச்சையை தின்னவங்களாம் இன்னைக்கு ஏகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏய் என்ன தகராறு பண்ண வந்தீங்களா? அதெல்லாம் உன் ஊர்ல, இங்க நான் தான் போட்டனா. விஸ்வா என்கிட்ட தானே பேச வந்தாங்க. எதுவா இருந்தாலும் கத்திட்டு போட்டோம். நாங்கள் ஒன்றும் தகராறு பண்ணுறதுக்கோ கத்துறதுக்கோ இங்கே வரல. எங்கள் அக்கா உங்ககிட்ட உண்மை சொல்ல வந்திருக்காங்க. அவங்க சொல்ல வந்ததே நீங்கள் காதில் வாங்கலை, அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. அது ஏன்னு தான் நான் கேட்க வந்தேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் தராதரம் கெட்டு போயிடல. நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கே எங்கள் அக்கா தான் காரணம். அதை மறந்துடாதீங்க.
உயிரை கொடுத்து என் வாழ்க்கை எடுத்துக்கிட்டாளே. அவ எனக்கு பண்ண துரோகம் தெரிஞ்ச உடனே அவ கொடுத்த உயிர் என்கிட்ட இல்ல. இப்ப நான் நடப்படமா தான் நடமாடிட்டு இருக்கேன். நான் நடமாடுறது பிடிக்கலன்னா அவளையே வந்து என் உயிரை எடுத்துக்க சொல்லு. என்னக்கா என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக செல்வி அக்கா என்ன சிச்சுவேஷன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கதை சொல்லி ஏமாத்துறதுக்கு நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. அந்த குழந்தைங்களால தாங்க எங்க அக்கா வாழ்க்கையில சனி முடிச்சிச்சு. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா இன்சியல் மாறும்னு சொல்லுவாங்க. எங்க அக்காவுக்கு நடந்தது கல்யாணம் இல்ல, கருமாதி. அதோட தலையெழுத்தே மாறி போச்சு. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆசைப்பட்டோம் காசுக்கு பிளான் பண்ணி உங்க அக்கா அதெல்லாம் பண்ணலங்க. என்னமோ எல்லாத்தையும் வாரிட்டு போன மாதிரி பேசுறீங்க. இங்க பாருங்க, எங்க அக்கா இருந்த இடத்துல வேற ஒருத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? உங்களை இன்னும் கொன்னு புதைச்ச அந்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கோங்க. உங்க பிள்ளைங்களும் நேரம் வீதியில பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்கோம். இந்த சொத்து வீடெல்லாம் எப்போ இன்னொருத்தி பேர்ல மாறி போயிருக்கும். பாவுங்க எங்க அக்கா இந்த வீட்டுல காலடி எடுத்து ஒவ்வொரு நாள் செத்து படைச்சுக்கிட்டு இருந்துச்சு. எங்க அக்கா என்னமோ தப்பு பண்ணாங்க, வீட்டை விட்டு அமிச்சிங்களே. எங்க அக்கா மட்டுமா தப்பு பண்ணாங்க? உங்க புருஷன் தப்பு பண்ணா, உங்க குழந்தைங்க தப்பு பண்ணுச்சு, உங்க அப்பா அம்மா அண்ணன் எவ்வளவு பேரும் தப்பு பண்ணாங்க. எவ்வளவு ஏங்க அன்னைக்கு ஆசீர்வாதம் அள்ளி போட்டு அவ்வளவு பேரும் தப்பு பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? இங்க பாருங்க, கண்ணை மூடிட்டு பார்த்தா எல்லாமே இருட்டா தாங்க தெரியும். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய். தீர விசாரிச்சு பாருங்க, உண்மை என்னன்னு தெரிய வரும். இங்க பாருங்க அக்கா, புரிஞ்சுக்கங்க. நாங்க உங்க மனசை புண்படுத்துறதுக்கோ இல்ல எங்க அக்கா மன்னிச்சு ஏத்துக்கங்கன்னு கேட்கறதுக்கோ வரல. எங்க அக்கா மனசை புண்படுத்தாதீங்க. அவங்களை சுத்தி நாங்க 10 பேர் இருக்கோம், எங்களுக்கும் வலிக்கும். யோ போதும்டா போதும். சொல்ல வேண்டியது சொல்லியாச்சுல, கிளம்பு. ஏற்கனவே அக்காக்கு உடம்பு சரியில்லை, நீ நான் பிரஷர் ஏத்து வந்திருக்கியா? ஜஸ்ட் கெட் அவுட். அவுட் ஐ சே. பார், அனாவசியமா எங்க விஷயத்துல நீ தலையிடாத. இது எங்க அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை. பேசிக்கிட்டு இருக்கேன், நீ போயிடு. பேசுறியா? போய் தெருவுல பேசு. இந்த வீட்ல வந்து என்ன பேசுற? ஜஸ்ட் அவுட் ஐ சே. எப்படி நடிக்கிறான் பாருங்க. என்னடா அக்கா அக்கா போட வெளிய. அக்கா என்ன? அண்ணா 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 ஓ ரவுடித்தனத்தை வேற எங்கேயாவது வச்சுக்கோ, இங்க வச்சுக்காத. தொலைச்சிடுவேன் ராஸ்கல். இத்தனை நாளா நாங்க உங்களையும் எங்க செல்வி அக்கா மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் தெரியுது, நீங்க மாறிட்டீங்க. நீங்க எங்க செல்வி அக்கா மாதிரி இல்ல. இருக்க வேண்டாம். அவள மாதிரி நன்றி கட்டவள நான் இருக்க விரும்பல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.